அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்தை தேவன் ஒரு நிலமாக நல்லவைகளை விளைவிக்கிற நிலமாக கர்த்தர் இருதயத்தை உள்ள வைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய கிரியை. அவர் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை நிலமாக உள்ளே வைத்து அந்த நிலத்திலிருந்து நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் விளைவித்து கொள்ளுகிற ஒரு விதத்தில் தான் கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். ஆகவே நன்மையும் ஆசீர்வாதமும் அருமையானவர்களே, ஜீவனும் வெற்றியும் ஜெயமும் எல்லாம் நிலத்துக்குள்ளே இருக்கிறது. அதை விளைவிக்கிற ஆற்றல் நிலத்துக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. எப்படி எல்லா தானியங்களையும் விளைவிக்கிற ஆற்றல் நிலத்துக்கு இருக்குதோ, சரீரப்பிரகாரமான இந்த பூமியின் நிலத்துக்கு இருக்குதோ, அதுபோல் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை விளைவிக்கிற ஆற்றல் இருதயத்துக்கு இருக்கிறது, நம்முடைய இருதயத்துக்கு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளாதபடினாலே நம்முடைய இருதயத்தை நம்ம கவனிக்கிறதில்ல, நம்முடைய இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துக்கு, இந்த பூமியில் இருக்கிற நிலத்துக்கு அவன் கொடுக்கிற அந்த முக்கியத்துவம், அவன் எடுக்கிற அந்த கரிசனை, அதை பண்படுத்துவதற்கு ஒரு விவசாயி கொடுக்கிற முக்கியத்துவத்தை மக்கள் தங்களுடைய இருதயத்துக்கு கொடுப்பதில்லை. காரணம், நம்முடைய இருதயம் இப்படி செயல்படுகிறது என்றே அனைவருக்கு தெரிவதில்லை. அதை தெரிவிப்பதற்கு தான் கர்த்தர் எப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்கிறார். உங்கள் இருதயம் சாதாரணமானதல்ல. Your heart is extraordinary one. It produces all good things. It can produce all good things which you want in your life. உங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் விளைவிக்கிற ஆற்றல் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. இப்போது இருதயம் விளைவிக்கிற ஆற்றலோடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக விளைவித்து விடாது. அதிலே விதை விதைக்கப்பட வேண்டும். இது ஒரு கோட்பாடு. இட்ஸ் அ லா, இட்ஸ் அ பிரின்சிபல். விதைக்காமல் எவ்வளவு நல்ல நிலமாக இருந்தாலும் அது விளைச்சலை கொடுக்க முடியாது. ஆகவே விவசாயிக்கு நல்லா தெரியும், நிலத்தை எவ்வளவு பண்படுத்தினாலும், நிலம் எவ்வளவு விளைவிக்கிற ஆற்றல் உள்ளதாக இருந்தாலும், அந்த நிலத்திலே அந்த விவசாயி என்ன விரும்புகிறானோ அதற்கேற்ற விதையை விதைக்காமல் அறுவடை எதிர்பார்க்க முடியாது. இப்போ கர்த்தர் உள்ளே நம்முடைய இருதயத்தை நிலமாக வைத்தவர் அந்த நிலத்திலே விதைப்பதற்கான விதையாக இந்த வார்த்தையை, வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனம் வெறும் பக்தி புஸ்தகம் அல்ல. இது முத்தம் கொடுக்கறதுக்கும் இதை தொட்டு கும்பிடுறதுக்கும் இது ஒரு பக்தி புஸ்தகம் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு விதை. இட்ஸ் எ சீடு. இந்த விதையை எடுத்து நாம் ரெகுலராக தொடர்ந்தேச்சையாக கவனம் செலுத்தி இந்த விதைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி விதைக்கிற மனிதன் அறுவடைய அருமையானவர்களே அறுக்காமல் விட முடியாது, அறுக்காமல் விட மாட்டான். ஏன்னா விளைய செய்கிற தேவன் உள்ளே அபாரமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தெய்வீக கிரியை உள்ளே நடைபெறுகிறது. பாருங்கள், மனுஷன் விதைக்கலாம், விளைய செய்கிறவர் கர்த்தர். அவர் விளைய செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், விளைய செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் விதைக்கலையே. விதைக்காமல் விளைய செய்கிறது அருமையாலே அது பிரமாணத்தை மீறுறதாயிடும். கர்த்தர் ஒரு நாளும் பிரமாணத்தை மீற மாட்டார். கர்த்தர் கோட்பாட்டை மீற மாட்டார். கவனியுங்கள், God never violates the law which he himself has established. அவரே நியமித்து வைத்திருக்கிற பிரமாணத்தை அவரே மீறிக்கிட்டு இருக்க முடியாது, மீற மாட்டார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் விளைய செய்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ரெடியாக இருக்கிறார், உள்ள ஆயத்தமாக இருக்கிறார்.
விதைக்கலையே, நம்ம விதைக்கலையே. நம்ம ஆனால் நன்மையை எதிர்பார்க்குறோம், விளைச்சலை எதிர்பார்க்குறோம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம், வெற்றியை எதிர்பார்க்குறோம், ஜெயத்தை எதிர்பார்க்குறோம், எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம் பாருங்க. ஆனால் அது வேறு எங்கெங்கேயோ பல விதங்களில் நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் தலையில் கை வச்சா சரியாக போகும், இவங்க எனக்கு தலையில் கை வச்சா சரியாயிடும், அப்படி இந்த மாதிரி முயற்சிகளில் நம்ம இறங்குறோமே தவிர உட்கார்ந்து நேரம் செலவழித்து வார்த்தையை விதைக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. சோம்பேறித்தனம், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், நிர்விசாரம். சோம்பேறிகளுக்கும் நிர்விசாரிகளுக்கும் நிர்விசாரமானவர்களுக்கும் அருமையானவர்களே எதுவுமே விளையப் போவதில்லை. பக்தியாய் சில காரியங்களை செய்யலாம், அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு மதம் இல்லை, இது ஒரு மத சடங்குகளை கர்த்தர் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கவில்லை. கர்த்தர் ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய, விளைவை கொடுக்கக்கூடிய சில பிரமாணங்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த வசனத்தை எடுத்து உள்ள விதைக்கணும். எப்படி விதைப்பது? கடந்த செய்தியில் நான் சொன்னேன், எப்படி விதைக்கிறோன்னா இந்த வசனத்தை காதில் கேட்கும் பொழுது, இந்த வசனம் காதிலே விழும் பொழுது வசனம் நமக்குள்ளே விதைக்கப்படுகிறது. காது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதம் முழுவதும் இந்த செவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது, காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய காதுகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறதை கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். இயேசுநாதர் இந்த கேட்கிறத பற்றி பல இடங்களில் பேசியிருக்கிறார். ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். மார்க் 4:23. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். இது ரொம்ப வினோதமான ஒரு வார்த்தையார். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன்னா, காது தான் எல்லாருக்கும் இருக்குதே, காது இல்லாத ஆள் யார் இருக்கிறது? எல்லாருக்கும் காது இருக்குது. இயேசுவுக்கும் அது தெரியும், எல்லாருக்கும் காது இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் காதை படைத்தவர், அவர்தான் காதோடு மனிதனை படைத்தவர், அவர்தான். அப்போ கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னா என்ன அர்த்தம்னா, காது இருக்குது, ஆனால் அது சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கலை. அதாவது காது கேட்கும், ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நேராய் இவனுடைய மனது, எண்ணம், கவனம் திருப்பப்படவில்லை. ஏன்னா கவனம் திருப்பப்படலைன்னா இந்த காது கேட்காதுன்னா அங்கே ஏதோ பேசுகிறாங்கன்னு ஒரு சத்தம் கேட்கும், சத்தம்லாம் கேட்கும், ஆனால் வார்த்தை உள்ளே போகாது. பாருங்கள், மனசு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு என்னென்னா, இந்த வார்த்தையை விட இவன் மைண்டுக்குள்ளே இருக்கிற காரியம்தான் ரொம்ப முக்கியம் அவனுக்கு. அதனால் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதையோ உட்காந்து யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்கள அறியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையை விட, இவர் பேசுகிற வார்த்தையை விட, இந்த பிரசங்கியார் சொல்லுகிற வார்த்தையை விட, இந்த பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை விட எனக்கு வேறு நிறைய முக்கியமான காரியங்கள் இருக்குது, நான் அதை சிந்திக்க போகிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் சிந்திக்கிற எந்த காரியத்தை காட்டிலும் முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆட்டிடியூடு நமக்குள்ளே வரும்பொழுது தான் நமக்கு இந்த கவனம் வார்த்தைக்கு நேரம் திரும்பும். சீரியஸாக சம்திங் இஸ் ஸ்போக்கன், சம்திங் இம்பார்ட்டண்ட் இஸ் ஸ்போக்கன். மிக முக்கியமான ஒன்று பேசப்படுகிறது. நான் கவனத்தை அதுக்கு நேரம் திருப்ப போகிறேன், வார்த்தைக்கு நேரம் திருப்ப போகிறேன். 1000 காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், 1000 தேவைகள் எனக்கு இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் எனக்கு இருக்கலாம்,
1000 எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம். நான் நினைக்கிறதுக்கும், நினச்சி கவலைப்படுறதுக்கும், நினச்சி பாரப்படுறதுக்கும் 1000 இருக்கலாம். அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுனால, பாரப்படுறதுனால சூழ்நிலை மாறப்போகிறது கிடையாது. இப்போ சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ என்னுடைய கவனத்தை வார்த்தைக்கு நேரம் திருப்ப போகிறேன். என்னுடைய முழு கவனம், முழு எண்ணம், முழு அட்டென்ஷன் வார்த்தைக்கு திருப்ப போகிறேன். இப்படி கேட்கிறவர்களுக்கு தான், இப்படி கேட்கிறவர்களை பற்றி சொல்லும்போது தான் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்றார். அவர் இந்த காதை பற்றி பேசலை, அந்த கவனம் என்கிற காது, அட்டென்ஷன் என்கிற காது, ஒரு 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 ஆர்வம் என்கிற காது, இதெல்லாம் சேர்ந்தது தான். இதெல்லாம் சேர்த்து அவர் பேசுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். இயேசு பேசுகிறார் பாருங்க. லிசன் டு வாட் யூ ஹியர், பே யுவர் அட்டென்ஷன். நான் சொன்னேன் பாருங்க, அதான் பேசிட்டு வர்றாரு. இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இதைத்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். டோன்ட் வாண்டர் ஹியர் அண்ட் தேர். உங்கள் மனதை போட்டு அங்கங்கே அலைப்பாய விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா வெரி சிம்பிள். பேசப்படுகிற வார்த்தைக்கு உங்களுடைய மனதை திருப்புங்க, உங்கள் காதை திருப்புங்க. இதை நான் கேட்க போகிறேன்னு தீர்மானம் எடுங்க. அது கர்த்தருடைய வார்த்தை. அதை கேட்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே விதையாக விதைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, கேட்கிறதை கவனியுங்கள், கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்பது காணிக்கை குறித்து சொன்ன வார்த்தை இல்லை. இந்த இடத்துல காணிக்கை பற்றி சொல்லலை ஆண்டவர். இதை பலர் காணிக்கைக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த பகுதி காணிக்கை குறித்து பேசப்படவில்லை, கேட்கிறதை குறித்து பேசுகிறார். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும்னா, எந்த அளவு கவனம் செலுத்தி அட்டென்ஷனை செலுத்தி முழு ஆர்வத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ அந்த அளவு இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு, இந்த வார்த்தைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், இந்த வார்த்தைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த வேதத்துக்குள் இருக்கிற அதிசயங்கள், இதெல்லாம் அதிகம் கொடுக்கப்படும். யாருக்கு? யார் அதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தி, ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப பிரியமாக, வாஞ்சையோடு கேட்குறாங்களோ, கவனிக்கிறாங்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தையின் வெளிப்பாடு, இன்னொரு விதத்தில் சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை விதையாக உள்ளே விதைக்கப்படுகிறது. நம்ம பிரசங்க நேரத்தில் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுனால எல்லாம் விதைக்கப்படுதுன்னு நினச்சிடாதீங்க. உட்காந்துருக்கிற அநேகருக்குள்ளே எந்த வசனமும் உள்ளே போகிறது பாருங்கள். பல சபைகளில் அது பிரசங்க நேரத்தில் வசனம் அவங்களுக்குள்ளே போகுதா? உட்காந்துருக்குறாங்க பிரசங்க நேரத்தில், அங்கே தான் இருப்பாங்க, அவங்க சரீரம் அங்கே தான் இருக்கும், காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், சத்தம் உள்ளே போகும், வார்த்தை உள்ளே போகாது. சத்தம் கேட்கும், பாஸ்டர் பேசுகிற சத்தம் கேட்கும், பட் வார்த்தை உள்ளே போகாது. ஏன்னா வார்த்தையின் மேலே ஒரு நாட்டம், ஒரு பிரியம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, அதெல்லாம் இல்லை பாருங்க. ஆனால் அதே சபைக்குள்ள ஒரு சிலர் மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த ஆர்வத்தோடு, மிகுந்த வாஞ்சியோடு கர்த்தர் என்னோட என்ன பேச போகிறார், கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், கர்த்தர் என்னோட என்ன இடைபடுகிறார் அப்படின்னு காதை திருப்பி கேட்கும் பொழுது பாருங்க, புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய வெளிச்சங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வசனத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத காரியங்கள் அவர்களுக்கு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உள்ளே வரும். ஏன்னா கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். பாருங்கள், அவர்களுக்குள்ள இந்த வார்த்தை டைரெக்டாக போய் உள்ள விதைக்கப்படுது. பாருங்கள், விதைக்கப்படுது.
உள்ளே உட்காந்துருக்கிற எல்லாருடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படலை. உள்ளே உட்காந்துருக்கலாம், சத்தம் கேட்கலாம், வார்த்தை கேட்கல, வார்த்தை உள்ளே போகலை. ஏன்னா மைண்டு எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்குது, எதையோ யோசித்துக்கிட்டு இருக்குது, எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது ரொம்ப சின்சியராக, வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வார்த்தைக்குள்ளே புதையலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது என் இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைக்கப்படட்ட ஆண்டவரே, இது விதைக்கப்பட்டு அது விளைச்சலை கொடுக்கணும். இது விதைக்கப்படும் போது யாருக்கும் தெரியாது, ஆனால் விளையும் போது பலர் அதை பார்க்க போகிறார்கள், பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆகவே வார்த்தை கேட்கும்போது ரொம்ப கவனமாக, ரொம்ப சீரியஸாக இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்குறது, மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை, மற்றவர்கள் பண்ணுகிற பிரசங்கம், அதை கேட்கணும், அதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அது போதாது. அது நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு 2 நாளோ போய் கேட்குறோம், அல்லது இதுபோல் இந்த சமூக வலைத்தளங்களில் கேட்குறோம். ஆனால் இதை காட்டிலும் இன்னொரு விதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வார்த்தையை விதைக்கிறதுக்கு, வசனத்தை விதைக்கிறதுக்கு இன்னொரு எளிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்னன்னா, இந்த வசனத்தை நீங்களே உங்கள் வாயில் சொல்கிறது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை உங்கள் வாயில் நீங்கள் சொல்கிறது, உங்கள் வாயை திறந்து வாசிக்கிறது. பைபிளை வாசிக்கும்போது வெறும் கண்ணை மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்கள் வாயையும் யூஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கிறது. அப்படி வாசிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, அப்படி வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் வாய் வாசிக்கிறத உங்கள் காது கேட்கிறது. ஸோ நீங்கள் உங்கள் வாயில் வாசிக்க மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு வசனம் விதைக்கப்படுகிறத விட ரொம்ப வேகமாக உங்கள் வாய் சொல்கிற வார்த்தையை உங்கள் காது கேட்கும்போது வேகமாக வசனம் விதைக்கப்படுகிறது, வேகமாக அறுவடையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம வாயில் வார்த்தையை வைக்கிறது குறித்து வேதம் பல இடங்களில் பேசுகிறது. நாம் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லும்போது சொன்னார் பாருங்கள், இந்த புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொல்லலை, உன் கையை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொல்லலை, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு இந்த வார்த்தை பிரியாது இருக்கட்டும். ஏன்னா கர்த்தருக்கு இந்த பிரின்சிபல் தெரியும், இந்த பிரமாணம் தெரியும். உன் வாயில் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த வார்த்தை உள்ளே போய், ஏன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? அதிகமாக தேசத்தை குறித்து சொல்லுகிறார், கானானை குறித்து சொல்லுகிறார், இதை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான தேசம். இதையெல்லாம் உன் வாயில் சொல்ல 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 அது உன்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட அது அப்படியே விளைஞ்சு ரொம்ப சீக்கிரமாக அந்த கானானை சுதந்தரிப்பாய். கானான் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும், கானான் தேசம் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். நலமும் விசாலமான தேசம், அது உன்னுடைய அனுபவமாய் மாறிவிடும். பாலும் தேனும் உன்னுடைய அனுபவமாய் மாறிவிடும். யோசுவாவே, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. 1000 பேர் 1000 சொல்லட்டும், நீ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காத. உன் கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஏதாவது முறுமுறுப்பான், ஏதாவது பேசுவான், அவன் பேசுகிறத கூட நீ பேசாத. உன் வாய் இந்த புஸ்தகத்தை மாத்திரம் பேசட்டும், இந்த வார்த்தையை மாத்திரம் பேசட்டும். ஏன்னா அப்படி பேச பேச உன் காது கேட்க போகுது, அது உன் இருதயத்துக்குள்ளே போய் விதைக்கப்பட போகிறது.
அதுவே உனக்கு விளைச்சலாய் மாறப்போகிறது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய வாய் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் பேசட்டும். நம்முடைய வாயில் இந்த வார்த்தையை வைக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க. ஏன்னா இந்த வாயில் வைக்கும் பொழுது ரொம்ப வேகமாகவும் ரொம்ப தீவிரமாகவும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறது, உங்கள் இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படுகிறது. அப்படி விதைக்கப்படும் பொழுது அருமையானவர்களே, ரொம்ப வேகமாக நீங்கள் அறுப்பீர்கள், அறுவடை செய்வீர்கள், விளைச்சலை பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாய் இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல உம்முடைய வார்த்தையை பேசுகிற, உம்முடைய வசனத்தை பேசுகிற வாயாக மாறட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பல காரியங்களை நாங்கள் பேசாதபடி, தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாயிலிருந்து வராதபடி வாயை காத்துக்கொள்ள இந்த வாயில் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் வைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இங்கே இருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இத்தனை நாட்களும் இந்த சத்தியம் தெரியாமல் வசனத்துக்கு பதிலாக வேறு பல காரியங்களை பேசி வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலையையும் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்களானால் அது மாறட்டும். இன்றைக்கு அது தொடங்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இது தொடங்கட்டும். தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயில் வர ஆரம்பிக்கட்டும். வாழ்க்கை மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Jesus loves you.